நிறைய பேர் ஏன் பெரிய பணக்காரங்க ஆகிறது இல்லைன்னா ஏழையாவே இருக்கதான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிறந்ததிலேருந்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும், பணம் சேர்க்கணும், ஒரு வீடு வாங்கணும், அப்புறம் ஓய்வு எடுத்து சும்மா இருக்கணும்னு சொல்லி தராங்க. கேட்க நல்லா இருக்கும்ல, பாதுகாப்பானது மாதிரி இருக்கும்ல. ஆனா பாதுகாப்பா இருந்தா பணக்காரங்க ஆக முடியாது, சுமாரா தான் இருக்க முடியும். ராபர்ட் கியோசாகி அவரோட ஏழை அப்பாவை பத்தி சொன்னது இதைத்தான். அவர் நல்லா உழைச்சாரு, ஆனா எல்லாருக்கும் மாதிரி அவரும் அதே பண ஓட்டத்துல தான் மாட்டிக்கிட்டாரு. சம்பளம் வந்தா அதுதான் பாதுகாப்புன்னு நம்பினாரு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? பாதுகாப்புங்கிறது ஒரு மாயை தான் சொல்லணும். பணக்கார அப்பா பணத்தை ஒரு விளையாட்டாவோ ஒரு ஆயுதமாவோ பார்த்தாரு. சும்மா வசதிக்காக இல்ல, அது சுதந்திரத்தை வாங்கறதுக்குன்னு நினைச்சாரு. அப்புறம் என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, அவருக்கு ரிஸ்க் எடுக்க பயம் இல்ல, எதுலையும் இறங்காம போயிட்டோமேன்னு வருத்தப்படத்தான் பயந்தாரு. அதனால நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்க ஜெயிக்கணும்னு விளையாடுறீங்களா இல்லாட்டி தோக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் ஆடுறீங்களான்னு. ஏன்னா உங்களுக்கு பணத்தை இழக்க பயமா இருந்துச்சுன்னா ஒரு காலத்திலையும் நீங்க பணம் சம்பாதிக்க முடியாது. பாடம் நம்பர் 1, உங்க வீடு ஒரு சொத்து இல்லை. கியோசாகி ஒன்று சொன்னாரு, அதை என்னால மறக்கவே முடியல. ஒரு சொத்து உங்க பாக்கெட்ல காசை போடும், ஒரு சுமை லைபிலிட்டி உங்க பாக்கெட்ல இருந்து காசை எடுக்கும். நீங்க அவ்வளோ பெருமையா சொல்ற அந்த வீடா, அடகு, பராமரிப்பு, இன்சூரன்ஸ்ன்னு மாசம் உங்க பாக்கெட்ல இருக்கிற காசை எல்லாம் காலியாக்கும். ஆனா இதெல்லாம் யாரும் உங்களுக்கு சொல்றதில்ல. ஏன்னா சமுதாயம் சொந்தமா ஒன்று வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றத பெருமையா காட்டுது. அது நம்மளை கட்டி போட்டாலும் பரவாயில்லைன்னு. நீங்க வீடு உங்ககிட்ட இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனா உண்மையில வங்கி தான் உங்களை வச்சிருக்கு. சும்மா பேர் புகழுக்காக அலையாதீங்க. கையில ரொக்கமா காசு வந்துகிட்டே இருக்கான்னு பாருங்க. மாசம் உங்களுக்கு அது பணம் கொடுக்கலனா அது சொத்தே இல்லை. பாடம் நம்பர் 2, பள்ளிக்கூட கல்வி முறையில காசு சம்பந்தமான அறிவு அற்ற ஃபெயில் தான். பள்ளிக்கூடம் ஒரு நாளும் எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலை. அது எப்படி சொல்ற பேச்ச கேட்கறது, மனப்பாடம் செய்யறது, விதிகளை பின்பற்றுறதுன்னு தான் சொல்லி கொடுத்துச்சு. பணக்காரங்க ஆகிறது அப்படின்னு இல்ல, முதலீடு பண்றது அப்படின்னு இல்ல. அதனால நாம நிதி அறிவு இல்லாதவங்களா வெளியே வரோம். அப்புறம் நம்மள கிரெடிட் கார்டு, லோன், டாக்ஸ், அப்புறம் பணவீக்கம்னு இருக்கிற ஒரு உலகத்துல எந்த அறிவும் இல்லாம தள்ளி விடுறாங்க. அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படுறோம்னு ஆச்சரியப்படுறோம். ஏன்னா இந்த சிஸ்டம் உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு உருவாக்குனது இல்ல, நீங்க யாருக்காவது பயன்படணும்னு தான் உருவாக்குனது. நிஜமான காசு சம்பந்தமான கல்வி பள்ளிக்கூடம் முடிஞ்சாதான் ஆரம்பிக்குது. நீங்க உங்களுக்கு நீங்களே காசை பத்தி கத்துக்கலைன்னா காசு உங்களுக்கு வழியை சொல்லி கொடுக்கும். பாடம் நம்பர் 3, பணக்காரங்க காசுக்காக வேலை பார்க்கறது இல்ல. இது என்னையே யோசிக்க வச்சது. ஏன்னா நான் ரொம்ப உழைச்சாதான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு நினைச்சேன். ஆபீஸ் போறது, வர்றது, ஓவர் டைம் பார்க்கறது, மும்முரமா உழைக்கிறதுன்னு நினைச்சேன். ஆனா பணக்கார அப்பா அதே தலைகீழா சொன்னாரு, காசுக்காக நீங்க வேலை செய்யாதீங்க, காசை உங்களுக்காக வேலை செய்ய விடுங்கன்னு சொன்னாரு. முதல்ல இது ஏதோ பணக்காரங்க மட்டும் பயன்படுத்துற ஏமாத்துற வழியாவோ இல்லாட்டி ஒரு சதித்திட்டம் மாதிரியோ தோணுச்சு. ஆனா அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்க பணத்துக்காக நேரத்தை கொடுத்தா ஒரு லிமிட் இருக்கும். உங்க மணி நேரம் குறைவு, உங்க சக்தி குறைஞ்சிடும். ஆனா சொத்துக்கள் தூங்காது, அதுக்கு சோர்வே வராது. நீங்க முழிச்சிட்டு இருந்தாலும் இல்ல கடற்கரையில ஓய்வு எடுத்தாலும் அது உங்களுக்கு பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? காசுக்காக ரொம்ப உழைக்கிறீங்களா? இல்ல நீங்க சுவாசிக்கும் போதே வருமானம் தரக்கூடிய எதையாவது உருவாக்குறீங்களா? வேலை பார்க்கிறவர் மாதிரி யோசிக்கிறத நிறுத்துங்க, ஒரு முதலாளி மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும். பாடம் நம்பர் 4, நீங்க இப்பவே ஒரு வேலையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அது உங்களுக்கு புரியறதில்லை. முதலீடு பண்றது ரிஸ்க்னு மக்கள் சொல்லுவாங்க, ஆனா முதலீடு செய்யாம இருந்தா உங்களுக்கு என்ன நஷ்டம்னு இது வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு வருஷமும் நீங்க வெயிட் பண்றப்ப பணவீக்கம் உங்க சேமிப்பை காலி பண்ணிடும். ஒவ்வொரு மாசமும் நீங்க தாமதப்படுத்துறப்ப உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கூட்டு வளர்ச்சியை இழந்துடுறீங்க. நீங்க இருக்கிற இடத்திலேயே இருக்கிறது பாதுகாப்புன்னு நினைப்பீங்க, ஆனா அப்படி இல்ல. இப்போவே நீங்க ஒரு விலையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒரு வழிக்கு கூட்டிட்டு போறத தேர்ந்தெடுங்க. பாடம் நம்பர் 5, பணக்காரரா ஆகிறதுங்கிறது ஒரு சாய்ஸ் தான். ஏழையா இருக்கிறது உங்களுடைய தப்பு இல்லை, ஆனா ஏழையாவே இருக்கிறது அது உங்களுடைய முடிவு தான். இதையெல்லாம் உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, யாரும் உங்களுக்கு ஒரு கையேட்டை கொடுக்கல. ஆனா நீங்க ஒன்னும் கையாலாகாதவர் இல்ல. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, மாற பயப்படுறீங்க. ஆனா நிஜம் என்னன்னா, நீங்க சொத்துக்களை உருவாக்கலாம். பணப்புழக்கம், டாக்ஸ், முதலீடு, ரியல் எஸ்டேட், தொழில் பத்தி கத்துக்கலாம். ஆனா நீங்க அதை உங்களோட சாக்கு போக்குகளை விட அதிகமா விரும்பணும். ஏன்னா உங்களை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நீங்க மட்டும்தான். நீங்களும் இப்போ நீங்க எடுக்க போற முடிவும் தான். எல்லா புக்கையும் படிக்கலாம், ஆனா நீங்க பண்ற வரைக்கும் எதுவுமே மாறாது. அதனால நீங்களே கேட்டுக்கோங்க, ஏழை அப்பா மாதிரி தான் இருக்க போறீங்களா இல்ல பணக்கார அப்பா மாதிரி யோசிக்க தயாரா இருக்கீங்களா?